Hello friends, welcome to VTV Learning. நான் விவேக் தமிழரசன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எப்படி ஒரு காலம் டேட்டா டைப்பை மாற்றுறது அப்படின்னு பார்ப்போம். அதில் மெத்தட் வந்து மேனுவல் மெத்தட் இருக்குது, ஆட்டோமேட்டிக் மெத்தட் இருக்குது. தென் நீங்கள் மாற்றும் போது ஏதாச்சும் எரர் வந்துச்சு அப்படின்னாக்கா அந்த எரரை எப்படி ரெக்டிஃபை பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம். அது ரீப்ளேஸ் எரர். இன்கேஸ் நீங்கள் ஏதாச்சும் ஒரு வேல்யூ மாற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை எப்படி ரீப்ளேஸ் பண்ணுறது, அது ரீப்ளேஸ் வேல்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது 3 டாப்பிக்கும் நம்ம பார்க்கலாம் இன்றைக்கி. இப்போ என்னோடய ஸ்க்ரீனில் இருக்கிறது ஒரு டேட்டா, ஒரு சாம்பிள் டேட்டா நான் வச்சுருக்கேன். இந்த டேட்டாவை தான் நான் பவர் கொரி எடிட்டர் உள்ள லோட் பண்ண போகிறேன். அதை லோட் பண்ணதுக்கப்புறம் அது எப்படி டேட்டா டைப் மாற்றணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு எப்போதும் போல் நான் டேட்டா கிளிக் பண்ணுறேன். ஃப்ரம் டேபிள் ஆர் ரேஞ்ச். அது கிளிக் பண்ணதுக்கப்புறம் என்னோடய ரேஞ்ச் மட்டும் ஹைலைட் ஆகிடுச்சு. அப்புறம் என்னோடய ஹெடர்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லுது, இருக்குது. ஓகே பண்ணுறேன். டேபிளாக கன்வெர்ட் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அது என்னோடய பவர் கொரி எடிட்டர் விண்டோவில் ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ எப்போதும் போல் ரைட் சைடு பாருங்கள், சோர்ஸ் எங்கேருந்து வந்துச்சுன்னு இருக்கும். அதேமாதிரி ரெண்டாவது சேஞ்ச் டைப். ஸோ இது ஆட்டோமேட்டிக்காகவே எப்போ நீங்கள் ஒரு டேட்டாவை லோட் பண்ணாலும் இதில் வந்துடும். ஸோ இதை தான் நம்ம எப்படி மேனுவலாக சேஞ்ச் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். ஃபஸ்ட்டு நான் ஆட்டோமேட்டிக் டைப்பை சொல்லிடுறேன். ஆட்டோமேட்டிக்காக ஒவ்வொரு காலமோட டைப்பும் இதை டிடெக்ட் பண்ணிடுச்சு பாருங்கள். இது வந்து டெக்ஸ்ட் டேட்டா டைப். ஸோ ஏபிசி அப்படின்ட்டுருக்கு. ஸோ டெக்ஸ்ட் டேட்டா டைப். அதேமாரி ரெண்டாவது காலமும் டெக்ஸ்ட்டுன்னு கண்டுபிடிச்சிருச்சு. மூணாவது வந்து நம்பர் அப்படின்னு போட்டிருக்கு. நாலாவது பார்த்தீங்கன்னா டேட் அப்படிங்கிற டைப் இருக்குது. ஸோ எப்போவுமே நீங்கள் ஒரு டேட்டை லோட் பண்ணுறீங்க அப்படின்னா அது டேட் அண்ட் டைமாக தான் உள்ள லோட் ஆகும். நீங்கள் தான் அதுக்கப்புறம் அதை டேட் அப்படின்றத மாற்றணும். ஓகேவா? அடுத்து டைம். டைம் பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து டெசிமல் வேல்யூவாக இருக்குது. ஸோ இதுவும் நம்ம மாற்றுவோம். அப்புறம் இது டேட் அண்ட் டைம். ஸோ இது ப்ராப்பராக அப்டேட் ஆகிருக்கு, டேட் அண்ட் டைம். ஸோ இந்த சிம்பிள் பார்த்துக்குங்க, இந்த சிம்பிள் தான், இந்த சிம்பிளும் அங்கே உள்ள சிம்பிளும் ஒன்றா இருந்துச்சுன்னா அந்த டைப் தான் அப்ளை ஆகிருக்குன்னு அர்த்தம். கடைசியில் பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ், பட் ஆனால் இங்கே டெசிமல் வேல்யூ தான் அப்டேட் ஆகிருக்கு. ஓகே, ஸோ மோஸ்ட்லி வந்து நமக்கு ப்ராப்பராக அப்டேட் ஆகியிருந்தாலும் நம்ம ஒரு சில இது மாற்றணும். ஓகே, நான் இப்போ என்ன பண்ணுறேன், அது ஆட்டோமேட்டிக் ஸ்டெப்பை க்ளோஸ் பண்ணிடுறேன். மேனுவலாகவே நான் அப்ளை பண்ணுறேன். ஆட்டோமேட்டிக் ஸ்டெப் க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே என்னோட எல்லா டேட்டா டைப்பும், காலம் டேட்டா டைப்பும் ஏபிசி 1 2 3 அப்படின்னு மாறிடுச்சு. ஏன் அப்படின்னாக்கா ஒரு காலமோட டேட்டா டைப் தெரியலை அப்படின்னாக்கா அது வந்து நார்மலாக பை டிஃபால்ட் ஏபிசி 1 2 3 அப்படின்னு தான் இருக்கும். நம்ம தான் அதுக்கப்புறம் போய் மாற்றணும். ஸோ இப்போ 1 by 1 நான் மாற்றுறேன். இது டெக்ஸ்ட் டேட்டா டைப். ஸோ நான் இந்த லெஃப்ட் சைடு உள்ள ஐக்கானை கிளிக் பண்ணி டெக்ஸ்ட் அப்படின்னு செலக்ட் பண்ணுறேன். ஸோ டெக்ஸ்ட்டுன்னு மாறிடுச்சு. இங்கேயும் ரைட் சைடு என்னோடய ஸ்டெப்ஸ் அப்ளை ஆகிடுச்சு. அதுபோல் அடுத்த காலம் பண்ணுறேன். டெக்ஸ்ட்டு தான் இதுவும் டெக்ஸ்ட்டாக மாறிடுச்சு. இது சேலரி. இது சேலரி நீங்கள் டெசிமல் நம்பராக வச்சுக்கலாம், இல்லை வந்து ஹோல் நம்பராக வச்சுக்கலாம், இல்லை கரன்சியாக வச்சுக்கலாம். நான் கரன்சியாக வச்சுக்கிறேன். ஓகே, கரன்சி டைப் அப்ளை ஆகிடுச்சு. மூணாவது டேட்டு. டேட் எப்போவுமே டேட் ஃபார்மேட் செலக்ட் பண்ணணும். ஸோ அப்படி செலக்ட் பண்ணும்போது அதில் இருக்க டைம் ரிமூவ் ஆகிடும். தென் இது டைம். ஸோ நம்ம டைம் ஃபார்மேட் அப்ளை பண்ணிடலாம். டைம். ஸோ அதை அப்ளை பண்ணணும் பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக இது ஏஎம்ஆ பிஎம்ஆ அப்படின்றது வந்துருச்சு. ஸோ நெக்ஸ்ட் டேட் அண்ட் டைம். டேட் அண்ட் டைம் செலக்ட் பண்ணிட்டேன். அண்ட் ஃபைனலி இது பர்சன்டேஜ் அப்ளை பண்ணுறேன். ஓகே, ஸோ நம்ம எல்லா காலமுக்கும் டேட்டா டைப் அதுக்கேற்ற போல் நம்ம அசைன் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ இத்தனை ஸ்டெப்பும் இந்த சேஞ்ச் டேட்டா டைப்பில் உள்ளே போயிடுச்சு. ஓகே, ஸோ இதுவே நீங்கள் நான் ஆட்டோமேட்டிக்காக பண்ணணும் அப்படின்னாக்கா ஜஸ்ட் நான் க்ளோஸ் பண்ணுறேன். உங்களுக்கு இங்கே ட்ரான்ஸ்ஃபார்ம் டேப்னு இருக்குது. இதில் போய் அதுக்கு முன்னாடி நீங்கள் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிக்கணும். கண்ட்ரோலையே கொடுத்துக்குங்க. இங்கே ட்ரான்ஸ்ஃபார்ம் டேப்பில் டிடெக்ட் டேட்டா டைப்புன்னு இருக்குது. இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது என்னென்ன டைப்புன்னு டிடெக்ட் ஆகிடும். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு மெத்தட் நம்ம பார்த்தோம்ல. நீங்கள் உள்ள பவர் கொரி விண்டோவில் லோட் பண்ணும் போது வர சேஞ்ச் டேட்டா டைப் தான் இது. ஸோ ஜஸ்ட் உங்களுக்காக காமிச்சேன். ஓகே, இப்போ நம்ம மேனுவலாக எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம் டேட்டா டைப்பை.
அதுவே இப்போ ஒரு காலத்தில் ஏதாச்சும் எரர் இருக்கோ இல்லை ஏதாவது வேல்யூ மாற்றணும் அப்படின்னா அது எப்படின்றத பார்ப்போம். ஓகே, இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா என்கிட்ட அதே டேபிள் தான் நான் வச்சுருக்கேன். ஆனால் சில இடத்துல நான் மாடிஃபை பண்ணியிருக்கேன். ஏன்னா நமக்கு ஒரு எரர் வரணும், அந்த எரர் நம்ம ரெக்டிஃபை பண்ணணும். ஸோ அதுக்காக நான் சில மாடிஃபிகேஷன்லாம் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த டேபிளை நம்ம பவர் query உள்ள லோட் பண்ணலாம். ரேஞ்ச் செலக்ட் ஆகிடுச்சு. ஓகே, எனக்கு பவர் query எடிட்டர் விண்டோ ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் ஸ்டெப் இதில் ஒரே ஒரு காலமுக்கு மட்டும்தான் அப்ளை ஆகிருக்கு. அதுவும் பார்த்தீங்கன்னா தப்பாக தான் அப்ளை ஆகிருக்கு. எல்லாத்துலேயுமே காலம் டேட்டா டைப் பாருங்கள், ஏபிசி 1 2 3 இருக்குது. இதை வச்சு தான் நான் சொல்கிறேன், எதுவுமே கரெக்டாக அப்டேட் ஆகலை. ஓகே, இப்போ இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ ஒவ்வொரு இதுலேயும் பாருங்கள் எதனால் அதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ண முடியலன்னு. இப்போ ஃபஸ்ட்டு காலம் எடுத்துக்கிட்டோன்னா எல்லாமே டெக்ஸ்ட்டாக இருக்குது, ஆனால் ஒரே ஒன்று மட்டும் நம்பராக இருக்குது. ஸோ அதனால் அதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ண முடியல வெதர் இது ஒரு டெக்ஸ்ட் ஃபார்மேட்டா இல்லை நம்பர் ஃபார்மேட்டா அப்படின்னு. ஸோ நம்ம மேனுவலாக போய் இதை டெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னாக்கா அது அந்த நம்பரை டெக்ஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணிக்கும். ஸோ இது டெக்ஸ்ட்டு தான் இந்த காலம் ஃபுல்லாக அப்படின்னு அதை எடுத்துக்கும். அதுபோல் ரெண்டாவது காலம் இதுலேயும் நம்பர் இருக்குது. நான் சும்மா திரும்ப இதை டெக்ஸ்ட்டாக மாற்றுறேன். டெக்ஸ்ட். ஓகே, இதுவும் நம்பரை டெக்ஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணிடுச்சு. இங்கே தேர்ட் காலம். ஸோ ப்ரீவியஸாக நம்ம இதை கரன்சியாக பண்ணோம், அதே மாதிரி இப்போயும் கரன்சியாக பண்ணுவோம். கரன்சியாக பண்ணோன்னே அதர் செல்ஸ், அதாவது அதர் ரோ செல்ஸ் எல்லாம் மாறிடுச்சு. ஆனால் ஒரே ஒரு செல் அது மட்டும் மாறவே இல்லை. ஏன் அப்படின்னாக்கா அந்த எரரை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா கீழே அதோட டீட்டெயில்ஸ் வரும். ஸோ இது என்ன சொல்லுதுன்னா வி குடிங் கன்வெர்ட் டு நம்பர் அப்படின்னா ஒரு டெக்ஸ்ட்டாக இருக்குது. அந்த எக்ஸாக்ட் செல்லில் நம்ம ஜான் அப்படின்னு ஒரு நேம் இருக்குது, அந்த நேமை நம்பராக கன்வெர்ட் பண்ண முடியாது அப்படின்னு அது சொல்லுது. ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் ரீப்ளேஸ் எரர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம். அது நீங்கள் ட்ரான்ஸ்ஃபார்மை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே இருக்குது ரீப்ளேஸ் வேல்யூ. ஆனால் இந்த ட்ராப் டவுனை செலக்ட் பண்ணுங்கள், ரீப்ளேஸ் எரர் கிளிக் பண்ணுங்கள். அந்த ரீப்ளேஸ் எரர் டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆனோன்னா அதில் நீங்கள் என்ன வேல்யூ மென்ஷன் பண்ணணுமோ அதை மென்ஷன் பண்ணுங்கள். நான் சும்மா ஜஸ்ட் 98,700 போடுறேன். ஓகே கொடுத்துட்டேன். பாருங்கள் அந்த எக்ஸாக்ட் வேல்யூ அந்த எரராக இருந்தது ரீப்ளேஸ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இது ப்ராப்பர் கரன்சி ஃபார்மேட்டில் இருக்குது. ஓகே, அது போல் டேட் பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் இதில் எதுவும் சேஞ்ச் பண்ணலை. இது அதே டைப்பு தான். நம்ம டேட் உள்ளே லோட் பண்ணும் போது எப்படி டேட் அண்ட் டைம் வருமோ அதே தான். ஆனால் இந்த லாஸ்ட் 5 ரோஸ் மட்டும் நான் அதோட ஃபார்மெட்டை மாற்றிருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. அதே டேட் அண்ட் டைம் ஃபார்மெட் மட்டும் மாற்றிருக்கேன். அது உங்களுக்கு காமிக்கிறேன் என்னென்னு. ஸோ இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் ஹைலைட் பண்ணியிருக்கேன் 5 செல். இதுதான் அது, ஒன்றும் இல்லை. டேட்டை வந்து நான் நம்பர் ஃபார்மெட்டு கன்வெர்ட் பண்ணியிருக்கிறதால அங்கே அதே நம்பர் ஃபார்மெட் காமிக்குது, வேறு ஒன்றும் இல்லை. இதில் நீங்கள் டைரெக்டாக கிளிக் பண்ணி டேட் அப்படின்னு அப்ளை பண்ணிட்டீங்கன்னா அது ப்ராப்பர் ஃபார்மெட்டுக்கு திரும்ப மாறிடும். ஓகே, ஸோ இங்கே டைம் இருக்குது. டைமும் அதே போல் தான், எல்லாமே டைம் ஃபார்மெட்டில் தான் இருக்குது. ஆனால் ஒன்று மட்டும் பார்த்தீங்கன்னா டேட் அண்ட் டைம் ஃபார்மெட்டில் இருக்குது. ஏன்னா இந்த இடத்துல நான் டேட்டு மட்டும்தான் கொடுத்துருக்கேன், டைமை கொடுக்கல. அதனால் இது டேட் அண்ட் டைமில் காமிக்குது. இப்போ நான் இதை டைமுன்னு மாற்றணுன்னா அந்த எக்ஸாக்ட் செல்லோட வேல்யூ டைமாக கன்வெர்ட் பண்ணிடும். இங்கே பாருங்கள், மற்ற எல்லாம் கரெக்டாக இருக்குது, ஆனால் இது மட்டும் 12 AM அப்படின்னு காமிக்குது. ஏன்னா அதால் ஐடென்டிஃபை பண்ண முடியல எக்ஸாக்ட் டைமு. ஸோ அது பை டிஃபால்ட் 12 AM அப்படின்னு எடுத்துக்குது. இதை ரீப்ளேஸ் பண்ணுறோம் அப்படின்னாக்கா நீங்கள் டைரெக்டாக இங்கே ரீப்ளேஸ் வேல்யூ ட்ரான்ஸ்ஃபார்ம் கிளிக் பண்ணி ரீப்ளேஸ் வேல்யூ கிளிக் பண்ணலாம். இல்லைனா ஹோம் டேப்பில் இங்கே ஒரு ரீப்ளேஸ் வேல்யூ இருக்கும். ரெண்டுமே ஒரே வேலை தான் செய்யும், பட் ஆனால் இருக்கிற பிளேஸ் தான் வேறு, ஹோம் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம். ஸோ நான் சும்மா ஜஸ்ட்டு இதை ரீப்ளேஸ் வேல்யூவே பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி அந்த எக்ஸாக்ட் செல்லோட டேட்டாவை காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு ரீப்ளேஸ் வேல்யூ கிளிக் பண்ணுறேன். ஸோ அது வந்துடுச்சு. இங்கே எனக்கு என்ன வேணும்னா சும்மா 8 AM அப்படின்னு வேணும். பாருங்கள் அந்த செல் 8 AM மாறிடுச்சு. ஓகே, இன்கேஸ் நீங்கள் அந்த கொடுக்குற ஃபார்மெட் தப்பாக கொடுத்தீங்க அப்படின்னாக்கா அது கரெக்டாக ரீப்ளேஸ் ஆகாது. இப்போ நான் ஜஸ்ட்டு சும்மா சொல்கிறேன். இங்கே பாருங்கள், இதில் நான் வந்து கோலன் மிஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது சொல்லுது என்டர் டைம் வேல்யூ. ஸோ எக்ஸாக்டான டைம் வேல்யூ என்டர் பண்ணுங்கள், அப்போ தான் ரீப்ளேஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுது. அதேமாரி இந்த இடத்துல ஓகே பட்டன் கிரேட் அவுட் ஆகிடுச்சு.
ஓகே. ஸோ நீங்கள் எப்போ ரீப்ளேஸ் பண்ணாலும் நீங்கள் பண்ணுற வேல்யூ கரெக்டாக பண்ணுங்கள். தென் ஃபைனலி டேட் அண்ட் டைம் இருக்குது. டேட் அண்ட் டைம் டெக்ஸ்ட்டில் இருக்குது. நம்ம இதை டேட் அண்ட் டைமில் மாற்றுவோம். ஸோ இதில் ஒரு எரர் வருது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதுலேயும் நான் டெக்ஸ்ட் ஒன்று கொடுத்துருக்கேன் விக்கி அப்படின்னு. ஸோ அதுதான் அந்த எரருக்கு காரணம். ஸோ அகெயின் நம்ம ட்ரான்ஸ்ஃபார்மில் போய் அந்த விக்கிங்கிற நேமை மாற்றிடலாம். ஸோ இது வந்து டேட் அண்ட் டைம் அப்படிங்கிறதால நான் இப்படி கொடுக்குறேன். ஓகே, அந்த எரர் மாறிடுச்சு. நம்ம என்ன வேல்யூ கொடுத்தோமோ அது இங்கே வந்துருச்சு. அண்ட் ஃபைனலி இங்கே பர்சன்டேஜ்லேயும் நான் அதேமாரி ஒரு டெக்ஸ்ட்டு கொடுத்துருக்கேன். ஸோ இது எல்லாமே ஜஸ்ட் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ்க்காக தான். ஸோ இப்படி டேட்டா எப்படியும் வராது. இன்கேஸ் இந்த ரேர் சினாரியோ வந்துச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி ரீப்ளேஸ் எரர் ஆர் ரீப்ளேஸ் வேல்யூ யூஸ் பண்ணி அதை மாற்றிடணும். அதுக்காக தான். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் டேட்டா காப்பி பண்ணணுன்னா இதை கிளிக் பண்ணி கீழே இருக்க டேட்டாவை நீங்கள் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா காப்பி ஆகிடும். தென் நீங்கள் அதுக்கப்புறம் போய் ரீப்ளேஸ் எரர் கொடுத்து மாற்றுங்க. நீங்கள் மாற்றி கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா எஸ்கேப் பண்ணிவிட்டு திரும்ப கொடுத்து மாற்றுங்க. சாரி, நான் 88% கொடுக்குறேன். ஓகே, அந்த எரர் 88% மாறிடுச்சு. ஓகே, ஸோ இப்படி தான் நீங்கள் மேனுவலாக இன்கேஸ் எரர் இருந்துச்சு அப்படின்னாக்கா ஒரு டேட்டா டைப் மாற்றணும். ஓகே, இங்கே ரைட் சைட் பார்த்தீங்கன்னா எங்கிட்ட நான் என்னென்னலாம் மாற்றணும்னோ எல்லா ஸ்டெப்பும் ரெக்கார்ட் ஆகிருக்கு. இன்கேஸ் நீங்கள் சும்மா ப்ரீவியஸாக ஏதோ ஒன்று கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா அந்த டைமில் எப்படி உங்கள் டேட்டா இருந்துச்சோ அதை தான் இங்கே காமிக்கும். ஸோ அந்த டைமில் நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு ஒன்லி ஒரு ஃபஸ்ட்டு காலமில் உள்ள டைப்பை தான் மாற்றணும் ஏபிசின்னு. அதர் காலம்லாம் எப்படி இருந்துச்சோ அப்படி தான் இருக்குது. ஸோ இந்த கடைசி ஸ்டெப்ஸ் தான் உங்களோட ஃபைனல் அவுட்புட். இதுதான் நீங்கள் லோட் பண்ணும்போது ஒரு டேட்டாவாகவோ இல்லை பிவோட்டாகவோ இல்லை ஒரு கனெக்ஷனாகவோ நீங்கள் மாற்றணும் அப்படின்னாக்கா இதுதான் ஃபைனல் அவுட்புட் வரும். ஓகே, ஸோ இது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி ஒரு மேனுவல் மெத்தடும் ஆட்டோமேட்டிக்காகவும் டேட்டா டைப் மாற்றணும், அப்புறம் எரர் வந்துச்சுன்னா எப்படி ரெக்டிஃபை பண்ணணும், ஒரு வேல்யூ எப்படி ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்க. ஓகே, இதுதான் இந்த வீடியோக்கான டாபிக். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இல்லை சஜஷன் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் டைப் பண்ணுங்கள். அதே போல் உங்களுக்கு ஏதாச்சும் தெரியலை, இதை பற்றின வீடியோ வேணும் அப்படின்னாலும் நீங்கள் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் அதை ரிவ்யூ பண்ணிவிட்டு கண்டிப்பாக ஒரு வீடியோ போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.